மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர இந்தியாவினுடைய சுதந்திர வேட்கையை தென் மாநிலங்களில் இரத்த நாளங்களில் இந்திய மக்கள் மனதிலே, இதயத்திலே, இரத்த நாளங்களிலே சுடர்விட்டு எரியச் செய்தவர் என்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். கோடீஸ்வரராக பிறந்து வெள்ளையனை எதிர்த்து சுயமாக சுதேசி கப்பல் என்ற கப்பலை நிறுவி ஓட்டியவர் என்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் ஐயா வ.உ.சி. அவர்கள். ஐயா வ.உ.சி. அவருடைய பெருமைகளை பற்றி, அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை பற்றி அண்ணன் சரவண பெருமாள் அவர்களும் தம்பி பந்தல் ராஜா அவர்களும் அவர்களுக்கே உரிய பாணியிலே எடுத்து சொன்னார்கள். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய வரலாற்றை உற்று பார்ப்போம் என்று சொன்னால், வெள்ளையர்களுக்கு அடங்கி ஒடுங்கி அவர்களுக்கு கட்டுப்பட்டுதான் வணிகம் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. அன்றைக்கு பெரும் வணிகராகவும் வழக்கறிஞராகவும் உயர்ந்திருந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழக்காடுகின்ற வழக்கறிஞராக விளங்கிய ஐயா வ.உ.சி. அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து விற்று கப்பலை வாங்கி சுதேசி கப்பல் என்று சொல்லி அதை ஓடவிட்டு, தூத்துக்குடி துறைமுகத்திலே அதை ஓடவிட்டு வியாபாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் குறைந்த செலவிலே கப்பலை ஓட்டிய காரணத்தினால் இந்தியாவிலேயே, இந்திய பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த இந்தியாவில், இந்திய துணைக்கண்டத்தில் வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன் என்ற பெருமையை பெற்றவர் ஐயா வ.உ.சி. அவர்கள். அதற்காகவே அவர் வெள்ளையர்களால், வெள்ளை ஏகாதிபத்தியத்தால், கிழக்கிந்திய கம்பெனியால் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாகப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி இதற்கு காரணமான சுதந்திர வேட்கையை தூண்டிவிடுகின்ற வ.உ.சி. அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சுதந்திர வேட்கை கொண்ட மனிதனை இல்லாதும் பொல்லாதுமான வழக்குகளை தொடுத்து சொத்துக்களை பறிமுதல் செய்து, சொத்துக்களை அபகரித்து தடை செய்து, அவர் வழக்கறிஞர் பணியாற்றுகின்ற அதற்கும் தடை செய்து அவரை சிறையில் அடைத்து மன்னிப்பு கேட்க சொல்லியது வெள்ளை அரசாங்கம். மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மறுத்து சிறையிலே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்தவர் ஐயா வ.உ.சி. அவர்கள். அவருடைய வரலாற்றை படிக்கின்றவர்கள் கண்கலங்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு சிறை கொட்டடியிலே கஷ்டப்பட்ட ஒரு வரலாற்று அரசியல் தலைவர், சுதந்திர தலைவர் இருக்கிறார் சொன்னால், மேற்கு அங்கே வடக்கே வங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு பின்பு தெற்கே ஐயா வ.உ.சி. அவர்களை சொல்லலாம். அவர் காலையிலே அவருக்கு கூழ், மதியம் களி, இரவிலே கூழ், இதை கொடுத்துவிட்டு செக்கு இழுக்க வைத்தார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு சுதந்திரத்திற்காக அந்த கஷ்டங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் தானாக கிடைக்கவில்லை. வ.உ.சி. போன்றவர்கள், நேதாஜி போன்றவர்கள், பசுமன் தேவரையா போன்றவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சிறை கொட்டடியில் கஷ்டப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். அவருடைய வ.உ.சி. அவருடைய பெருமைக்கு, புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மணிமண்டபத்தை கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களுடைய மணிமண்டபம் என்று கட்டி திறந்து வைத்தார். அதை நம்முடைய சரவண பெருமாள் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். மறைந்த தலைவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் நிகரானவர்கள் யாரும் கிடையாது. நான் இங்கே வருகின்றதை சொன்னவுடன் உடனே போய் நிகழ்ச்சியில் கலந்து கொள் என்று சொன்னார் எடப்பாடியார் அவர்கள். சிவகாசியிலே ஐயா வ.உ.சி. அவருடைய சிலைக்கு திருத்தங்களிலே மாலை அணிவித்துவிட்டு அன்னதானங்களை வழங்கிவிட்டு வேக வேகமாக வந்தோம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர்கள் ஒருவராக விளங்கக்கூடிய தம்பி பந்தல் ராஜா அவர்கள் என்னிடத்தில் சொல்கின்ற பொழுது உறுதியாக வந்து சொன்ன. நேற்று நான் சென்னையில் இருந்தேன். இரவுதான் நான் உடனடியாக கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தால் நீங்கள் கொடுக்கின்ற, இங்கே இருக்கின்ற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள், வ.உ.சி. பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேர் கொடுக்கின்ற வரவேற்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நம்பி வருகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வரவேற்பாகத்தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் பந்தல் ராஜா அவர்கள் சொல்கிறார், அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது நீங்கள் வ.உ.சி. ஐயா அவர்களுக்கு பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.
அவருடைய காலத்திலே நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்லி வ.உ.சி. ஐயாருடைய புகழ் ஓங்குக. வ.உ.சி. போன்று நாம் வாழ முடியும் என்று சொன்னாலும் அவருடைய வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். யாரு